பட் உங்களுக்கு நிசாந்தன் என்ற பேர்ல விரையிலையே. அப்ப ஒவ்வொருத்தர் பேரா சொல்ல வேண்டியதான். Colombo Lucky Surprise Delivery. Call me +9 for 7603935662. சரி, ஓகே. வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்கள் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் ஷிப்லேருந்து வரோம். உங்களுக்காண்டி பரிசுகள் வந்திருக்கு. உங்களுக்காண்டியில் ஆதிசிக்காண்டி பரிசுகள் வந்திருக்கு. பட் அவர் பதில் சொல்லலான்றபடியா நீங்கள் 2 பேரும் தான் பதில் சொல்ல போறீங்க. யார் அனுப்பியிருப்பாங்க, என்ன கிஃப்ட் வந்திருக்கும், நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. அதை விட நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. இங்க பை நிறைய வந்திருக்கு. அப்ப இன்னைக்கு எப்படி ஃபங்க்ஷன் போச்சு? அப்ப இனி ஈவினிங் எதுவும் பிளான்கள் இருக்கோ? வளர்ந்த பிறகு திருப்பி ஃபங்க்ஷன். அப்ப நான் தான் பெறுவேனா? ஓகே. தம்பி குட்டிக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு அவருக்காண்டி கிஃப்ட் வந்திருக்கு. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு அம்மா சொல்லட்டும். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட்ன்றபடியா உங்கள இருந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. யாரா இருக்கு? கணனிலும் ஜோசிக்க கூட உங்களை ஞாபகம் வச்சிருந்து இப்படி பர்த்டே அனுப்பணும், நாங்க அனுப்பாம வேற யார் அனுப்ப போறோம்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. யாரா இருக்கும்? என்ன பேர்? நிசாந்த். எந்த இடம்? சுவிஸ். பட் உங்களுக்கு நிசாந்தன் என்ற பேர்ல விரையிலையே. அப்ப ஒவ்வொருத்தர் பேரா சொல்ல வேண்டியதான். அவ பானுஷான்றது யாரு? மாமி. அவங்க எங்க இருக்காங்க? பிரான்ஸ்ல. எங்களுக்கு பானுஷான்ற பேர்லயும் பெரியல. என்ன செய்வோம்? அப்ப இங்க இருக்க மாமின்ற நேம் சிந்து. சங்கீதா. நீங்க சொன்ன 2 பேர்லயும் பெரியல. இதோட 4வது பேர். 4 பேர்லயும் காணையில. அப்ப 4 பேரை விட ஸ்பெஷலா யாரும் இருக்கணும் அனுப்புறதுக்கு. கிஃப்ட் அந்த முடியும் வரைக்கும் என்ன சொல்ல வேண்டாமா? அப்படியோ? அப்ப நாங்க ஒவ்வொரு கிஃப்டா பாப்போமா? சரி, என்னவா இருக்கும்? அப்பா கண்டுபிடி சொல்லணும். என்னவா இருக்கும்? எந்த உறுப்பா இருக்கும்? அது உறுப்பு அமைதி பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட் எந்த உறுப்புன்னு சொல்லுவாங்க. அப்ப ஓபன் பண்ணி பார்த்து கண்டுபிடிப்போமா? சரி, ஓகே. ஓபன் பண்ணி பாரு. ஆளுக்கு பிடிச்சிருக்கு போல. அப்பாவுக்கு பிடிச்சிருக்கு உடுப்பு. ஓகே. அப்ப யாரும் ஜோதிச்சிட்டீங்களா? மாமிமா. நான் அண்ணாண்ட பேர் என்ன இப்ப சொல்லல? ரோஜி. இல்லையே, அவைதான். அவைதான். அப்ப அவை இல்லாட்டி நான் கொண்டு போகலாம். அப்படியா? பட் இது நீங்க சொன்ன பேர்ல வேற இல்லை. அப்ப அவங்களுக்கு வேற எதுவும் பேர்கள் இருக்கோ? நீங்க சொன்ன சங்கீதா அந்த மாதிரி நேம்கள்ல வேற இல்லையே. பானு, சிந்து அந்த பேர் நான் இதுக்கு முதல் செஞ்ச ஓடருக்கு வந்த பின்னே. சரி, ஓகே. உங்களுக்கு ஹார்ட் ஷேப்ல ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கு? ஹார்ட் ஷேப்ல சாக்லேட் மட்டுமா வரும்? என்னவா இருக்கும்? சரி, அப்ப நீங்க இதையும் கண்டுபிடிக்கிறீங்க. இல்ல, சரி, ஓபன் பண்ணி பாருங்க.
அப்ப அவரை சாப்பிட சொல்லி சாக்லேட் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அவருக்கு சந்தோஷம். அப்ப என்ன இருக்கும், யார் அனுப்பியிருப்பாங்க? அப்ப உங்களுக்கு வேற ஒருத்தனை அனுப்ப மாட்டாங்களா? அப்ப உங்களை தவிர வேற ஒருத்தனை அனுப்ப மாட்டாங்க. நீங்க சொன்ன வெளிநாட்டுல இருக்காங்க, பட் இங்க இருந்து தான் வந்தது எங்களுக்கு. ஃபைனலா சொல்லிட்டீங்க இன்னதான் இல்லாட்டி கொண்டு போகலாம். அப்ப மிச்சாக்கள் வந்ததை நான் கொண்டு போறேன். இன்னொரு முக்கியமான கிஃப்ட் உண்டு. இன்னொரு டிஸ்கஸ் பண்றீங்களோ? இன்னொரு முக்கியமான கிஃப்ட் இருக்கு. என்னவா இருக்கும்? யார் வேணுங்க? தம்பி, உங்களோட தம்பி போனிஜன். அந்த நேமும் இல்லையே. போஜ், பட் போஜ் இல்ல. உள்ள போஜ் இல்ல. போஜும் இல்ல. நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்ல? சரி, உழைச்சு பாருங்க. அவருக்கு வந்தது தானே, அதால அவர் படிக்கிறார். என்ன போச்சா வந்திருக்கு? என்ன மாடல் போச்சு வந்திருக்கு? அவருக்கு போட்டு விடுங்க. அப்ப உங்களுக்காக ஒரு கோல்டு செயின் ஒன்று அனுப்பி இருக்கிறாங்க. அப்ப இப்ப யாரா இருக்குன்னு சொல்லுங்க. பட் நீங்க சொன்ன பேர்ல இருந்து வெளியில சொல்லிட்டேன். ஓகே, உங்களுக்கு இன்னொரு சின்ன கிஃப்ட் ஒன்று இருக்கு. பட் அதுல ஒரு குழுவும் இருக்கு. சின்ன போட்டோ, சின்ன போட்டோ. இது ஒரு போட்டோ பிரேம் தான். பட் இதுல ஒரு குழு ஒன்று இருக்கு. என்னவா இருக்கு? ஓபன் பண்ணி பாருங்க. இந்த மார்னிங் ஃபங்க்ஷன் நடந்தது. பட் அவங்க அனுப்பியல. இங்க போய் ஒரு ஆள் தான் அனுப்பினது. இவங்க இல்ல, கண்டுபிடிங்க. இவங்கிட்ட இருந்து தெரியல. இவங்க பேர் என்ன? என்ன பேர்? அந்த நேம்ல தெரியல. நீங்க சொல்ற பேர் ஒன்றுலயும் தெரியலையே. இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்கு. அது என்னவா இருக்கும்? பார்த்தபடியா சொல்றீங்க. இல்லாட்டி பணத்தை எடுத்துட்டு
போட்டோ ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? இப்போ சொல்லுங்க மேலே அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. என்ன பேர்? லோஜித் அந்த நேம்ல வேற இல்லை. அவர் தான். அப்படி இல்லாட்டி நான் கொண்டு போகலாம். அப்ப நான் தான் எல்லாத்தையும் கடைசியா கொண்டு போக போறேன். அப்ப ஆதிக்குட்டிக்காண்டி ஸ்பெஷலா கேக் அனுப்பி இருக்கிறாங்க. இப்ப சொல்லுங்க யாரா இருக்குமெண்டு. எங்களுக்கு கிஃப்ட் சென்டர்லாம் வந்தது. பட் இது அனுப்ப சொன்னது வேற ஒரு ஆள். அதான் யாரா இருக்கு? இல்ல கிட்டத்தட்ட ஒரு 8 பேருக்கிட்ட ஒரு 8 பேர் இந்த நேம் வந்திருக்கிறாங்க. வேற அந்த சரி நீங்க 8 பேர் நேம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுலயே 4 பேர் நேம் தான் வந்திருக்கு. மிச்ச 4 பேரும் இந்த முறை விடுபட்டா அடுத்த முறை வருங்க. நீங்க சொல்லுங்க. குத்துமதிப்புக்கு ஒவ்வொருத்தண்ட பேரா நீங்க சொல்ல வேண்டியதுதான். ஆட்ட பேர் சிங்காவா வச்சிருக்கொள்ளுங்க. நிஜாக்கள் ஓகே. வேற அனுப்பியிருப்பாங்க. அப்ப நான் சொல்லுவேன். அப்ப நான் சொல்லி அந்த பேர் விளையாட்டு நான் கொண்டு போயிடுவேன். பிரச்சனை இல்லை. சரி ஓகே. அக்கா பானு, சசியத்தான், ஆதவன், சுரணவி, தாத்தா பாட்டி அதெல்லாம் சொல்லிருந்தீங்க. ரவி, லோஜித், உஷாக்கா அப்படி நிறைய பேர் இந்த பேர்ல இருந்து வந்திருக்கு. பட் இவர் தான் சொல்லி பண்ணி சொல்லல. சந்தோஷம். உங்களுக்கு ஹாப்பியா? உங்களுக்கு சந்தவங்க இங்கே அனுப்பிக்கிறாங்க. அப்ப 4 பேரும் வாங்க.